வெல்கம் டு எஜுகேஷன் மாஸ்டரி. நீங்க யூஜிசி நெட் டெட் செட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது யூஜிசி நெட் பேப்பர் 1 சிலபஸோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஆக்சுவலா ஃபுல் சிலபஸ் நான் காட்டுறேன். அதுல என்னென்ன டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண போறோம்ன்றது நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் டீச்சிங் ஆப்டிடியூட். டீச்சிங் ஆப்டிடியூட்ல நம்ம என்னென்ன படிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் teaching aptitude, it majorly focuses on understanding the essentials of teaching and learning process பத்தி தான் மேஜர் ஃபோக்கஸ். அதில் என்னென்ன படிக்கிறோம், டீச்சிங்ல கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட அப்ஜெக்டிவ்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ப்ளூம்ஸ் டாக்ஸானமி படிச்சுக்கோங்க. கேக்னேஸ் 9 ஈவென்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அது வீடியோ பண்ணிட்டு இருக்கேன், நான் போடுறேன் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ்ல டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னா என்ன, கோஆபரேட்டிவ் லேர்னிங்னா என்ன, இன்குவைரி பேஸ்ட் லேர்னிங்னா என்னன்னு பாருங்க. Next, learners characteristics ல characteristics of adolescent adult learners பத்தி தெரிஞ்சுக்கிறது நல்லது. இதுல factors affecting teaching ல teacher related, learner related, content related and environmental factors எதெல்லாம் வந்து டீச்சிங்க்கு அஃபெக்ட் பண்ணுது, எதெல்லாம் வந்து நல்லது பண்ணுது, எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு பண்ண விடாம தடுக்குது, இன்ட்ரன்சஸா இருக்கிறது. அது ஒரு சின்ன, நான் இது கண்டிப்பா இதுக்கு வீடியோ போடுறேங்க. டீச்சிங் ஆப்டிடியூட்க்கு நான் வீடியோஸ் நிறைய போடுறேன், பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் இன் ஹையர் எஜுகேஷன், என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்றோம், லெக்சர் மெத்தட், டிஸ்கஷன் மெத்தட், எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், ஃபிளிப்டு கிளாஸ் ரூம். ஹையர் எஜுகேஷன் நார்மல் பிரைமரில இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிறதும் நல்லதுதான். நெக்ஸ்ட் டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டம், எதெல்லாம் இப்போ நமக்கு ஐசிடி பேஸ்ல எவ்வளவு நமக்கு யூஸ் ஆகுது, நம்ம ஐசிடி சாப்டர் படிச்சோம்னா இதுல கொஞ்சம் நம்ம பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இவாலுவேஷன் சிஸ்டம்ஸ் பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ் அண்ட் நாம் ரெஃபரன்ஸ் கொஸ்டின்ஸ் அடிக்கடி ரிப்பீட்டடா கேக்குறாங்க, வீடியோ பாருங்க, அது ரொம்ப நல்லா புரியும். யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிடியூட் பத்தி பார்ப்போம். ரிசர்ச் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நமக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் நிறைய தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ரிசர்ச் மெத்தடாலஜி. ரிசர்ச் மெத்தடாலஜினா எந்த மெத்தட்ல பண்றோம், என்ன சாம்பிளிங் நம்ம யூஸ் பண்றோம், என்ன எப்படி பண்றோம்ன்றது ஃபுல்லாவே, எப்படி டேட்டா நம்ம கலெக்ட் பண்றோம், அதை எப்படி நம்ம டேட்டா அனலைஸ் பண்றோம், எல்லாமே சேர்ந்தது ரிசர்ச் மெத்தடாலஜி. ஓகேவா? நெக்ஸ்ட் ரிசர்ச் கேரக்டரிஸ்டிக் தெரிஞ்சிருக்கணும், ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச் தெரிஞ்சிருக்கணும். இதுல நமக்கு மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச், குவாலிட்டேட்டிவா பண்றோமா இல்ல குவான்டிடேட்டிவா பண்றோமா, மிக்சட் மெத்தடா பண்றோமா. ஓகேவா? அதுக்கும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, கண்டிப்பா இதுக்கு நான் வீடியோ போடுறேன் பாருங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ரொம்ப நல்லது. ஆக்சுவலா ரிசர்ச் ஆப்டிடியூட்ல நம்ம ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். டீச்சிங் ஆப்டிடியூட்ல ஸ்கோர் பண்ண முடியும், ரிசர்ச் ஆப்டிடியூட்ல ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். எத்திக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். ரிசர்ச் பிளாஜியரிசம்னா என்ன, நெக்ஸ்ட் ரிசர்ச் பேப்பர், ஆர்டிக்கல்னா என்ன, ஒர்க் ஷாப்னா என்ன, செமினார், கான்ஃபரன்ஸ், சிம்போசியம், இதை பத்தி கொஞ்சம் லைட்டா நான் இதெல்லாம் நான் கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன், நீங்க பாருங்க. இது ஒவ்வொன்றுத்துக்கும் பர்பஸ் என்ன, இதுக்குள்ள இருக்க டிஃபரன்ஸ் என்ன. ஆக்சுவலா இது பார்க்கதான் பெருசா தெரியுது, ரொம்ப ஈஸி, நம்ம இதுல ஈஸியா கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஏபிஎஸ் ஸ்டைல்ல எழுத, ரிசர்ச் பேப்பர் எழுதும் போது அதுக்கு ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவோம். ரெஃபரன்ஸ் பேப்பர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவோம். அதுதான் ஏபிஎஸ் ஸ்டைல், எம்எல்ஏ ஸ்டைல், இவன் சிக்காகோ ஸ்டைல் கூட ஒன்று இருக்கு. இதை பத்தி நம்ம போயிட்டு பாருங்க, இதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். நம்மளோட யூனிட் 3 வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்க பேசேஜ் கொடுப்பாங்க, பேசேஜ் நீங்க படிச்சுட்டு நீங்க அதுக்கு எழுதணும். இதுக்கு உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், உங்களோட ரீடிங் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் படிச்சு பண்ணி பார்த்தா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அன்னைக்கு நம்ம பண்ணும்போது டைம் அங்க அப்படியே சிபிடில பண்ணும்போது டைம் போயிட்டே இருக்கணும், நமக்கு பயமா இருக்கும். அந்த அந்த பேசேஜை பார்த்தாலே படிக்கவே தோணாது. ஸோ நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதுல ஈஸியா மார்க் எடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் 4 கம்யூனிகேஷன். அதே மாதிரி கம்யூனிகேஷன் சாப்டர் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபார்மல் கம்யூனிகேஷன்னா என்ன, இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வெர்பல்னா என்ன, நான் வெர்பல்னா என்ன, அந்த கம்யூனிகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பேரியர்ஸ் டு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். அதே மாதிரி டீச்சர்ஸ் கிளாஸ்ல எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன். அப்புறம் மாஸ் மீடியா. மாஸ் மீடியானா என்ன, ஒரு வைட் ஆடியன்ஸ் நம்ம வந்து நம்ம 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 கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ரீச் ஆறது எல்லாம் மாஸ் மீடியா தான். ஓகேவா? இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கும் மீடியா எத்திக்ஸ் இருக்குது. டிஜிட்டல் மீடியானா இப்போ நம்ம யூஸ் பண்ற எல்லா ரிசோர்ஸுமே டிஜிட்டல், இது எல்லாமே. ஆக்சுவலா கம்யூனிகேஷன் நல்லா பார்த்துக்கோங்க, இதுலயும் சில டைப்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. இப்போதைக்கு இது மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட்ல, மேத்தமெட்டிக் ரீசனிங்ல பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரப்போர்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுத்தி சுத்தி இதுல தாங்க மேக்ஸம்ஸ் வருது.
ஓகேவா? நம்ம கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா மேத்ஸ்ல ஈஸியா மார்க் எடுத்துடலாம். ஏன்னா நமக்கு அங்கேயே தெரிஞ்சிடும் நம்மளது ரைட்டுன்ட்டு. அந்த அளவு மேத்ஸ்ல நீங்க கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்கன்னா சூப்பரா மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ டைப்ஸ் ஆஃப் ரீசனிங், இண்டக்டிவ்னா என்ன, டிடக்டிவ்னா என்ன, அனாலிட்டிக்கல்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் வருது, நம்பர் சீரீஸ், லெட்டர் சீரீஸ், கோட்ஸ், ரிலேஷன்ஷிப். ஓகே, இந்த இது கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா சூப்பரா மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? யூனிட் 5. நெக்ஸ்ட் யூனிட் 6 நமக்கு லாஜிக்கல் ரீசனிங். லாஜிக்கல் ரீசனிங் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நம்ம எஃபர்ட் போட்டோம்னா ஈஸி சாப்டர். The unit focuses more in understanding and constructing logical arguments and analyzing reasoning patterns. நம்ம எந்த அளவுக்கு அது புரிஞ்சுக்கிறோம். See, structure of arguments, premises, conclusions. இதுல அந்த square of oppositions வரும். All, no, some not. அது அதுக்குள்ளேயே வரும் இல்லையா? இது கொஞ்சம் நான் கண்டிப்பா இதுக்கு ஒரு வீடியோ போடுறேன், நீங்க பாருங்க. ரொம்ப ஈஸி ஆக்சுவலா. அது நம்ம கரெக்டா அந்த இதை புரிஞ்சுட்டோம்னா இது நல்லா பண்ணிடலாம். Next, evaluating deductive and inductive reasoning, validity and the strength. But the deductive, inductive na என்னது தெரிஞ்சிருந்தா போதும். Next, verbal analysis, word analysis, letter analysis. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் போடுறேன், உங்களுக்கு புரியும். இப்பெல்லாம் வேற மாதிரி வருது கொஸ்டின். ஈவன் டிசம்பர் 2023 இது மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சு வேர்ட் அனாலஜில. நெக்ஸ்ட் வென் டயக்ராம் கொடுத்து பண்றது இருக்கு. நெக்ஸ்ட் வென் டயக்ராம் நம்ம ஈவன் ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன், இது ப்ரிமைசஸ் கன்க்ளூஷன் கண்டுபிடிக்கவும் வென் டயக்ராம் போட்டு கண்டுபிடிப்போம்ல. நெக்ஸ்ட் அனாலிட்டிக்கல் ரீசனிங், லாஜிக்கல் பசில்ஸ் வருவதெல்லாம். நெக்ஸ்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், பிளட் ரிலேஷன்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே நம்ம பார்த்தோம்னா ஈஸியா இருக்கும். இப்ப எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 month, இப்போ ஆகஸ்ட் 2024 எக்ஸாம் எழுதுறீங்கன்னா புதுசா எதையும் பெருசா கத்துக்க வேணாம். எதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களோ அதை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அதுல நிறைய PYQs அட்டென்ட் பண்றது தான் இப்ப நல்லது உங்களுக்கு. ஓகேவா? புதுசா எந்த சாப்டருக்குள்ளேயும் போவேனா கூட ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஃபுல்லா தெரிஞ்சுட்டு போகணுன்ற அவசியமும் இல்லை. நமக்கு எது தெரியுமோ அட்லீஸ்ட் ஒரு 70% ஒரு சிலபஸ் நல்லா கரெக்டா கவர் பண்ணிட்டு நல்ல ஒரு கான்செப்ட் கிளாரிட்டியோட போனா கண்டிப்பா பாஸ் ஆயிடலாம். பாஸ் ஆகிறதுக்கு நான் சொல்றேன், இல்ல நான் JRF எடுக்கணும், நான் ஃபுல் மார்க் நல்ல ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எல்லாமே நல்ல கிளாரிட்டியோட. ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் 7 வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். டேட்டா இன்டர்பிரிட்டேஷனும் அதேதான், டேபிள்ஸ்ல கொடுப்பாங்க. மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் டேபிள்ஸ்ல கொடுத்துட்டு அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் வரும். இதுல மேக்ஸிமம் உங்களுக்கு ரேஷியோ அண்ட் பெர்சன்டேஜ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் நம்ம ஈஸியா பண்ணிடலாம். ஸோ ரேஷியோக்கும் பெர்சன்டேஜ் சம்ஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அங்க அது வந்து உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் ரீசனிங்லயும் நமக்கு ஹெல்ப் ஆகும், டேட்டா இன்டர்பிரிட்டேஷனும் ஹெல்ப் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் 8 இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இதுல எல்லாமே வருங்க. ஈவன் டிசம்பர் 2023ல டயல்-அப் நெட்வொர்க் எது ஃபாஸ்டா இருக்கும்னு கேட்டாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. DSL. ஓகே, எதெல்லாம் வந்து ஃபாஸ்டா இருக்கும், நம்ம ஃபைபர் யூஸ் பண்ணா நமக்கு ஸ்பீடு கிடைக்குமா, அந்த மாதிரி. ஸோ எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க. ஈவன் சிலபஸை தாண்டி கூட ICTல சில கொஸ்டின்ஸ் வரும். இப்போ அப் டு டேட்டா என்னெல்லாம் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் நடக்குதோ அது ரிலேட்டடாகவும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. UGC நெட்டை பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ல இருந்து ஒரு 85% வருதுன்னா கண்டிப்பா 15% கொஸ்டின்ஸ் கரண்ட் கொஸ்டின்ஸ் ரிலேட்டடா இருக்க கொஸ்டின்ஸும் வரும். ஓகேவா? இது நான் படிக்கல, இது சிலபஸ்ல இல்லலாம் கிடையாது. கண்டிப்பா அது ஜெனரல் கொஸ்டின்ஸாவும் இருக்கும், இல்ல இப்ப நடக்கிற கொஸ்டின்ஸ் இல்ல டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகே, now this unit explores the role and applications of technology in education and governance. இதுல வெறும் ICT மட்டும் இல்ல, எப்படி அது வந்து நம்ம எஜுகேஷன் டெவலப் பண்றதுக்கும் உதவுது. ஓகேவா? என்னென்ன கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். எனக்கு தெரிஞ்சு நல்ல மார்க் எடுத்துடலாம், கரெக்டா தெரிஞ்சா சூப்பரா மார்க் எடுத்துடலாம் ICTல. நெக்ஸ்ட் ICT பத்தி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தெரிஞ்சுக்கோங்க. RAM, ROM, CPU, HTTP, FTP இதெல்லாம் வந்து பேசிக் நான் கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய அப்ரிவியேஷன்ஸ் இருக்கு, எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்ஸ் ஆஃப் இன்டர்நெட், இன்ட்ராநெட், இமெயில், ஆடியோ அண்ட் வீடியோ கான்ஃபரன்சிங், இதுக்கு எதெல்லாம் யூஸ் பண்றோம் அது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இதுல கொஞ்சம் நீங்க GB, MB அதை பத்தி இல்லாம தெரிஞ்சுக்கிறது நல்லது. சம்டைம்ஸ் அதுவும் வரும், எது வந்து ரொம்ப ஸ்பீடு அதுவும் வரும். சம்டைம்ஸ் RAM, ROM, CPU, ரெஜிஸ்டர் அதெல்லாமும் கொடுத்து எது வந்து ஸ்பீட்ல நல்லா இருக்கும் அதுவும் வரும். நான் லாஸ்ட் டைம் எழுதும் போது இந்த DRAM, SRAM பத்தி கொஸ்டின்ஸ் நிறைய வரும். டைனாமிக் RAM, ஸ்டாட்டிக் RAM பத்தி அதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுல நான் ஆக்சுவலா போடல, பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். DRAM, SRAM கொஸ்டின் கொடு, அதையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன். இதுல எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்க ஸ்வயம், NPTEL, EPG, பாட்சாலா, இதை தவிர நிறைய இருக்கு.
நீங்க ரிசர்ச்குள்ள போனா ஷோத் கங்கா இருக்கு, இது இருக்கு, நிறைய இருக்கு. என்டிஎல் பத்தி கேட்பாங்க. ஓகே, ஸோ நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு. நான் கண்டிப்பா இதுக்கு ஒரு வீடியோ, டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன், கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன். ஐசிடி அண்ட் கவர்னன்ஸ், அதே மாதிரி எப்படிலாம் கவர்மெண்ட்டுக்கு ஐசிடி ஒர்க் பண்ணுது ஹையர் எஜுகேஷன் டெவலப் பண்றதுக்கு. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் சிபிசிஎஸ்லாம் கூட படிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ கிரெடிட் பேஸ்ட் சிஸ்டம், சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம், அதெல்லாம் பத்தியும் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் யூனிட் 9 பீப்புள் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்ப நடக்கிற நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கிறது நல்லது. ஏன்னா கரண்ட் கொஸ்டின்ஸும் வரும். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு, ஜூன் 2023 டிசம்பர்லாம் நார்மல் ப்ளீச்சிங் பவுடர், நார்மல் நம்ம வீட்டுல இருக்கிற அந்த திங் பத்தி கூட வந்துருக்கு. ப்ளீச்சிங் பவுடர் பத்தி, ஆட் வாட்டர் பத்தி, அந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? ஸோ திஸ் யூனிட் கவர்ஸ் என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ், பாலிசிஸ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ எஸ்டிஜிஸ் அண்ட் எம்டிஜிஸ் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஹியூமன் என்வாயன்மெண்டல் இன்ட்ரக்ஷன்ஸ், என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ், கிளைமேட் சேஞ்ச், பொல்யூஷன், டீஃபாரஸ்டேஷன், பயோடைவர்சிட்டி, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். எல்லாமே படிச்சிருக்கிறது நல்லது. நேச்சுரல் அண்ட் எனர்ஜி ரிசோர்சஸ் பத்தி நெக்ஸ்ட் COP21, COP22 இருக்கும் தெரியுமா, கிளைமேட் ஆஃப் இது, அதெல்லாம் படிச்சுக்கிறது நல்லது. ஓகே, எங்க நடந்துச்சு, அது ஒவ்வொரு வேர்டா, எதையுமே ரொம்ப டீப்பா கூட தெரியுமா, அட்லீஸ்ட் இந்த இங்க நடந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பொல்யூஷன் பத்தி கொஞ்சம், கிளைமேட் சேஞ்ச் பத்தி கொஞ்சம். ஓகே, ஈவன் தெர்மல் பவர், அதெல்லாம் கூட சோலார் பவர், அதெல்லாம் கூட கொஞ்சம் ஒரு ஐடியாவோட போறது நல்லது. ஏன்னா தெர்மல் பவர் பத்தி, ஹைட்ரோ பவர் பத்திலாம் சம்டைம்ஸ் கேட்கறாங்க நிறைய தடவை. நெக்ஸ்ட் யூனிட் 10 ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம். ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் இதை சரியா படிச்சுட்டோம் கரெக்டா, நம்ம அதை வந்து நம்ம ஐசிடில யூஸ் பண்ணலாம், ஈவன் டீச்சிங் ஆப்டிடியூட்ல கூட யூஸ் பண்ணலாம். சில கொஸ்டின்ஸ் வந்து அப்படி ரிலேட்டடா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் யூனிட் டிஸ்கஸஸ் த கவர்னன்ஸ் அண்ட் பாலிசி ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஹையர் எஜுகேஷன் இன் இந்தியா. ஸோ இதுல சென்ட்ரல், ஸ்டேட் கவர்மெண்ட் டீம்டுனா என்னன்றது தெரிஞ்சுக்கிறது நல்லது. நீங்க எக்ஸாம் போறீங்கன்னா ஒரு தடவை வந்து பார்த்துட்டு கரண்டா ஹவு மெனி யூனிவர்சிட்டிஸ் ஆர் தேர், ஒரு கரண்ட் ரிசல்ட் தெரியறதும் நல்லதுதான். பட் எப்படி கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் முன்னாடியே செட் பண்றதுனால அந்த மாதிரி அவ்வளவு கேட்கறது இல்லை, இருந்தாலும் நமக்கு ஒரு ஐடியா இருக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் ஃபார்மல் அண்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தி தெரியறது. நெக்ஸ்ட் டெக்னிக்கல், அதை பத்தி ஏஐசிடி நான், எம்சிஐ நான், பிசிஐ நான், பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் பத்தி கொஞ்சம் கொஞ்சம். ஓகேவா? அதே மாதிரி என்சிடிஇ பத்தி தெரிஞ்சிருக்க, என்சிஆர்டி என்ன பண்றாங்க, சின்ன சின்னதா, ரொம்ப டீப்பா தெரியலனாலும் லைட்டா. ஓகே, நெக்ஸ்ட் வேல்யூ எஜுகேஷன். இதுல அட்லீஸ்ட் ஒரு 1 கொஸ்டின் அது கேட்டுறாங்க. எதுக்கு வேல்யூ எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இப்ப ஹையர் எஜுகேஷன்ஸ்ல அதுவும் இப்ப இருக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல, எதுக்கு அது படிக்கணும் பசங்க, அது ரிலேட்டட் கொஸ்டின், அதெல்லாம் நீங்க திங்க் பண்ணாவே எழுதிடலாங்க. நெக்ஸ்ட் கவர்னன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி, யூஜிசி என்ன பண்றாங்க, நாக் என்ன பண்றாங்க, அதே மாதிரி இந்த அக்ரெடிடேஷன் கவுன்சில், இந்த நாக் பத்தி அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் எப்பயும் வந்துருங்க, என்பிஏ பத்தி, நாக் பத்தி கண்டிப்பா. நெக்ஸ்ட் பாலிசிஸ் பத்தி, NEP 2020, ஈவன் 1968 பாலிசி, 1986 பாலிசியும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் ருசா பத்தி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ், ப்ரீ அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பத்தி கொஞ்சம், என்ன இயர்ல எது வந்துச்சு, என்ன பண்ணாங்க, ரொம்ப டீப்பா தெரியலனாலும் கொஞ்சம் எல்லாமே தெரிஞ்சுக்கிறது நல்லது. அந்த இயர் பத்தி வரும். ஆக்சுவலா ஜூன் 2024, டிசம்பர் 2023 எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, நிறைய கொடுத்துட்டு இதுல எந்த கமிஷன்ஸ்ல ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்துச்சுன்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அந்த கொஸ்டின் பேப்பர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் 4 to 5 கொஸ்டின் சுத்தி சுத்தி இந்த கமிட்டன்ஸ் அண்ட் கமிஷன்ஸ்ல தான் வந்துச்சு, நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு. ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீ அண்ட் போஸ்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த சிலபஸ் கவரேஜ் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க புதுசா எந்த டாபிக் படிக்கலனாலும் பரவாயில்ல, பட் படிச்ச டாபிக்கை இன்னும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. நிறைய PYQs, MCQs அட்டன் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வாட்டி கிளியர் பண்ணிடலாம் நம்ம. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல யூஸ்ஃபுல் வீடியோஸ் போடுறேன். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நிறைய PYQs நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், எக்ஸாம் ரிலேட்டட் ரொம்ப யூஸ்ஃபுல்லானதா. இந்த வாட்டி நம்ம கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.